ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இன்னும் நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5 கம்ப்ளீட்டான இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே குக் எல்லாருமே வந்து கோமாளியை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அக்வாரியம் மாதிரி வந்து ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா வந்து சினிமா கேரக்டர்ஸ் சம்மந்தமாக வந்து எல்லாருமே ஒவ்வொரு வேஷம் போட்டிருப்பாங்க கோமாளிகள் எல்லாருமே. ஸோ அந்த பேஸ் பண்ணி வந்து செலெக்ஷன் வந்து நடக்கணும். அதை பேஸ் பண்ணி செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு 10 பேர் தான் வந்து சேர்ந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வாரமாக புகழ் வந்து விடிவி கணேஷ்க்கு வந்து கோமாளியாக இருந்தார். ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பீட் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 கோமாளிகள் புதுசாக வந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ 3வது பிக்சரில் வசந்த் வஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா திடியன் அப்படிங்கிற ஒரு கோமாளியை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தங்கதுரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயாவுக்கு வந்து இன்றைக்கி கோமாளியாக வந்து வந்தாங்க. ஸோ இது என்ன புதுசாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்க போகுது. வாரம் வாரம் கோமாளிகள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரே கோமாளி தான் நம்மளுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒரு செலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஹிண்டரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மீன் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குச்சி இருக்கும். ஸோ அந்த குச்சியை வந்து கோமாளியும் குக்கும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நடுவில் வந்து டைம் தருவாங்க. ஸோ அதாவது 10 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணணும், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, 10 நிமிஷம் குக் பண்ணணும், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, 30 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பனிஷ்மெண்ட்லாம் பெருசாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஷாலின் ஜோயாவும் தங்கத்துறையும் வாங்கினாங்க. ஜஸ்ட் ஒரு 10 ஜம்ப் வந்து பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து குக் பண்ணி டிஸ்பிளே பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க. அதாவது தாமு சார், அதுக்கப்புறம் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி ஃபைனலாக வந்து வின்னர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள். ஸோ பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நான்வெஜ்ஜே வந்து சமைக்காமல் ஒரு மீன் கொடுத்த உடனே அதை சமைச்சு சூப்பராக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க பிரியங்காவை. ஸோ நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு ஸ்டோரியும் வந்து பிரியங்கா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஷோவில் ஃபைனல் வரையும் வந்து போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்த உடனே நான் செய்ய முடியாமல் கிவ் அப் பண்ணிட்டேன். பட் இந்த ஷோக்கு வரும்போது நான் முடிவு பண்ணது ஒரே விஷயம் தான், என்ன கொடுத்தாலும் கிவ் அப் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து நான் இதை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து பிரியங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து 2 விஷயம் வந்து அவங்க பண்ணலாம். ஒன்று, அவங்களோட கோமாளியை வந்து ஸ்வாப் பண்ணி மற்ற கோமாளியை அவங்க எடுத்துக்கலாம், வேணுன்ற கோமாளியை. இல்லை எனக்கு இதே கோமாளி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மற்ற 2 பேர் குக்கோட கோமாளிகளை வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து தன்னோட கூட இருக்கிற ஷப்னமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா விடிவி கணேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் வாரமும் வந்து புகழ் கூட, இந்த வாரமும் வந்து புகழ் கூட. ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது வந்து குக்கு வந்து சோகமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. அதனால் நான் வந்து ஷப்னமை வந்து நம்ம விடிவி கணேஷ் அவர்களுக்கு வந்து நான் ஸ்வாப் பண்ணுறேன், புகழ் வந்து நான் வந்து கூட வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ விடிவி கணேஷ் சருக்கு ஒரே ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விடிவி கணேஷ் அண்ட் புகழோட காம்போ தான். ஸோ புகழ் காமெடி பண்ணுறதோட நம்ம விடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க அவரோட கவுண்டரு. ஸோ அவர் எப்படி சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே அவர் பேசுகிறது கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு சிரிப்பு வந்துடுது. அவருக்கு கல்யாணம் ஆனதே அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து தெரிஞ்சதா. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமாளிக்கு ஈக்குவலாக வந்து இவருக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் சிட்டிசன் படத்தோட கேரக்டராக வந்து குரேஷி வந்து வந்திருந்தார், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. பட் ஓவராலாக எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த காமெடி வைஸ் வந்து நம்மளை சிரிக்க வச்சது அதிகமாக இந்த எபிசோடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு என்னை பொறுத்தவரையும் விடிவி கணேஷ் அவர்கள் நல்லா பண்ணார் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. உங்களுக்கு யார் இந்த சீசனில், அதாவது இன்றைக்கி எபிசோடில் வந்து நல்லா சிரிக்க வச்சாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிரியங்கா ஜெயிச்சதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.